நம்மளை கொண்டு சில காரியங்கள் கர்த்தர் சபைக்குள்ள செய்யலாம். ஆகையினால சபை கூடி வருதுல யாரும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறவே கூடாது. தனி விட்டு வேற ஒரு சபை உருவாக்குற விஷயத்துல தெளிவா சொல்றேன், கர்த்தர் நடத்தினால் தைரியமா என்ன செய்யுங்க. கர்த்தர் நடத்தினால் அதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க சில சகோதரர்கள் அப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறோம். சில கர்த்தர் அப்படி நடத்துற, ஏன்னா ஒரே சபைக்குள்ள எல்லாரும் இருக்க முடியாது. சபைகள் பெருகணும், சபைகள் நிறைய உருவாகணும், நிறைய இயக்கங்கள் உருவாகணும், நிறைய சபைகளை அப்படி கர்த்தர் உருவாக்கினா சந்தோஷமா என்ன செய்யலாம், அதெல்லாம் செய்யுங்க. மொத்தத்துல சபை கூடுதல் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கையில கோயில் போக யாரும் என்ன செய்யக்கூடாது, தோத்திரம் போட்டு விட்டுறக்கூடாது வீட்டுல. சரிதானா? இன்னும் சுருக்கமா நான் சொல்ல வரேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒண்ணு ஊழித்து போங்க, இல்லைன்னா கோயிலுக்கு போங்க. வீட்டுல இடந்து என்ன செய்யக்கூடாது, 10 மணி 11 மணிக்கு உறங்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு குறுக்கு உடையுது, அது உடையுது, எனக்கு ராத்திரி முடிப்பு ஜோபம் உடனே யாரும் ஒழிச்சு வச்சு போச்சோன்னா சபை ஒழித்து போகணும். உடனே யாரும் விடிய காலம் கோயில் போக முடியும்னு சொன்னா ராத்திரி முடிச்சு ஏன் முடிக்க இல்லைன்னா முடிச்சா நீ ஒழுங்கா கால எழுதி செய்யணும். கோயிலுக்கு போனோம் சாட்சியில் அடிபட்டு போயிடும். உன்னை எதிர்பார்த்து நிற்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை சபையில எதிர்பார்த்து இருக்காங்க. அப்ப நம்ம சபை சபை நமக்கு ரொம்ப அவசியம். சபை ஒரு கட்டுக்கோப்பானது. சபையில அநேக சட்டத்திட்டங்கள் உண்டு, அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், கட்டுப்பட்டு நிற்கணும். இன்னைக்கு நம்ம வெளியே ஊழியத்து போறோம்னு வச்சுக்காங்க, நம்ம வாட்டு வெளியே மணிக்கணக்கா பேசுவோம். சபையில எவ்வளவு நேரம் பேசலாம், எவ்வளவு நேரம், 15 நிமிஷம் 20 நிமிஷம். அந்த கட்டுப்பாடு கண்ட்ரோல் எங்க இருந்து வருது நமக்கு? அந்த சபைக்குள்ள ஒழுங்கா அடங்கி இருந்தா தான் வெளியே போய் டைமுக்குள்ள போய் பிரசம் பண்ணி முடியும்பா, ஜாட் சொல்லி முடிப்பான். இல்லைன்னா அவன் பாடி பேசிட்டு இருப்பான். ஒருத்தனை அடுத்த நாள் அவனை கூட மாட்டான் முடியுது. இவனை கூட்டு வந்தா நம்மளை தொலைச்சு போடாம அப்படின்னு. அல்லேலூயா. சபை நம்மளை நல்லா கட்டுப்படுத்தி கொண்டு வரும். நான் எங்க சபையில சபை ஊழியரா இருக்கிறேன். நான் சபை ஊழியத்துக்குள்ள சபைக்குள்ள போகும்போது ஊழியக்காரன் நினைச்சு போக மாட்டேன். நான் ஒரு சபையில ஏற்கனவே சொந்த ஊருன்னு சொல்லலாம். ஆகினால அந்த சபை ஊழியத்துக்குள்ள போகும்போது நான் என்ன நினைவுல போறேன், ஆண்டவரே நான் ஊழியனா உள்ள வரல, நான் ஒரு சபை மெம்பரா நான் செய்யறேன், ஒரு சின்ன உறுப்பினனா நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு தான் சபைக்குள்ள போய் அங்க உள்ளதுக்கெல்லாம் அடங்கி தான் உட்காந்துட்டு இருக்கு. அது என்னை ஆசீர்வாதமா தான் என்ன செய்யுது, நடந்துருக்கு. அல்லேலூயா. அதுல அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டா, சபை கூடுதல் வருதல் என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. யார் என்ன குறை சொல்லாலும் பதிலே என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். யாரு அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். எல்லாரும் யாரு பார்த்துக்கிடுவார்? சபையில இன்றைக்கு இருக்கிற சபையில எழுப்புதல் நம்ம மூலமா என்ன செய்யணும், வரணும், கர்த்தர் செய்வார். எத்தனை படி சொல்லியிருக்கேன் இது வரைக்கும்? தேர்ச்சி அடைஞ்சிடலாமா, பாஸ் பண்ணிடலாமா? இதுல எல்லாம் போய் பாஸ் பண்ணிடலாம்னு சொன்னா 6வது படி 7வது படி சொல்ல, இல்லைன்னா இந்த 5 படியோட விட்டுருவோம். ஆனா 7 தேர்னா தான் பரலோகம் போய் சேர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ஸ்டெப்பு தனியான வேத தியானம். நம்ம சொந்த பைபிள் எடுத்து வாசிக்கணும். அங்க போனேன், அண்ணன் பைபிள் எடுத்தேன், அக்கா பைபிள் எடுத்தேன், சித்தப்பா பைபிள் எடுத்தேன், நமக்குன்னு சொந்த பைபிள். 2வது தனியான ஜெபம். 3வது சாட்சி உள்ள வாழ்க்கை. 4வது ஃபெலோஷிப், ஐக்கியம். அடுத்தது சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. 5 காரியத்தையும் நினைச்சு நிற்கிறதுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு 6 7 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருக்கேன். ஜெபம் எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் கண்ணு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. ஜெபம் பண்ணணும்னு சொன்ன உடனே அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், இங்க பார்த்தா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தா என்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க? என்னைக்கு நீங்க பரலோகத்துக்கு வர முடியும்? என்னைக்கு நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும்? என்னைக்கு கர்த்தர் உங்களை கையில திட்டங்களை தர முடியும்? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே கண்ண முடியும். ஆண்டவரே இந்த 5 ஸ்டெப்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 5 படியில நாங்க எல்லாரும் நினைச்சு நிற்க எங்களுக்கு உதவி செய்யா. இந்த 5 படியில நினைச்சு நிற்க உதவி செய்யா. கேளுங்க, ஒரு வார்த்தையா சொல்லி கேட்டுருங்க. எல்லாரும் சின்ன பையங்களாம் கேட்டுருங்க, கிரிக்கெட் வீரர்லாம் கேட்டுற ஆண்டவர் உங்கள் ஆத்மாதை வீரர்களா மாத்திடுவார். அல்லேலூயா, ஹிக்காரா ஷிக்காரா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹிக்காவாரி கபா ஷிக்கா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்களுக்கு வெற்றியாக மாத்திட்டார். செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்